புனித மாற்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 7 தொடக்கம் 13 வரை. அக்காலத்தில் இயேசு 12 தம்மிடம் வரவழைத்து அவர்களை இருவராக அனுப்ப தொடங்கினார். அவர்களுக்கு தீய ஆவிகள் மீது அதிகாரமும் அளித்தார். மேலும் பயணத்திற்கு கைத்தடி தவிர உணவு, பை, இடைக்கச்சையில் செப்பு காசு முதலிய வேறு எதையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஆனால் மிதியடி போட்டுக் கொள்ளலாம். அணிந்திருக்கும் அங்கி ஒன்றை போதும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். மேலும் அவர், நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டிற்குள் சென்றால் அங்கிருந்து புறப்படும் வரை அவ்வீட்டிலேயே தங்கி இருங்கள். உங்களை எந்த ஊராவது ஏற்றுக்கொள்ளாமலோ உங்களுக்கு செவி சாய்க்காமலோ போனால் அங்கிருந்து வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்று அவர்களுக்கு கூறினார். அப்படியே அவர்கள் புறப்பட்டு சென்று மக்கள் மனம் மாற வேண்டும் என்று பறைசாற்றினார்கள். பல பேய்களை ஓட்டினார்கள். உடல் நலமற்றோர் பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள். இது வாழ்வு தரம் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மண்பற்று, மனைப்பற்று, பொன்பற்று, பொருள் பற்று இவைகளை நீக்கி பற்றற்ற பற்றாகிய பரம்பொருளை பற்றி கொள்ளுவதே நற்செய்தி அறிவிப்பதாகும். தெருவிலே ஒரு நாய் அடிபட்டு காயத்தோடு இருப்பதை பார்த்த ஒரு மருத்துவர் அதை அருகிலே உள்ள தனது மருத்துவமனைக்கு கொண்டு சென்று குணப்படுத்தினார். சில நாட்களிலே அது நன்றாக நடக்க தொடங்கியது. சில நாட்களுக்கு பிறகு ஒரு மத்தியான நேரம் மருத்துவர் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த போது அவருடைய வீட்டு வாசலிலே அவருடைய வீட்டு கதவை ஏதோ விராண்டுவது போல இருந்திருக்கிறது. அவர் வெளியிலே சென்று கதவை திறந்த போது, அன்பானவர்களே, ஏற்கனவே தான் குணப்படுத்திய நாய் இன்னும் ஒரு நாயை அழைத்து கொண்டு வந்திருக்கிறது. அந்த நாய் அடிபட்டு அதனுடைய கால்களிலே இருந்து ரத்தம் வடிந்து கொண்டு இருந்திருக்கிறது. அப்போது மருத்துவர் புரிந்து கொண்டார். தானும் அடிபட்டு கிடந்த போது இந்த மருத்துவர் தனக்கு மருத்துவம் பார்த்து தன்னை குணப்படுத்தியது போல இப்போது அடிபட்டு கிடக்கிற இந்த நாயையும் அவர் குணப்படுத்துவார் என்று அது எண்ணி அந்த நாயை அழைத்து கொண்டு இந்த மருத்துவரிடத்திலே வந்திருக்கிறது என்பதை அவர் புரிந்து கொண்டார். அன்பானவர்களே, சாதாரணமான இந்த விடயத்தை அசாதாரணமான ஒரு விடயமாக இந்த நாய் மாற்றி இருக்கிறது. காரணம், தான் பெற்றுக்கொண்ட நன்மையை மற்றவரும் பெற வேண்டும் என்று அது விரும்பி இருக்கிறது. இன்றைய மனிதர்களாகிய எங்களை நாங்கள் பார்க்க முடியும். இந்த நாயிடம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பெரிய விடயம் இருக்கிறது. அன்பானவர்களே, நான் பெற்றுக்கொண்டதை மற்ற நாயும் பெற வேண்டும் என்று அந்த நாய் இந்த நாயை இந்த மருத்துவரிடத்திலே கொண்டு வந்திருக்கிறது நம்பிக்கையோடு. காரணம், நான் குணமாகியது போல இதையும் அவர் குணப்படுத்துவார் என்று சொல்லி அது நினைத்திருக்கிறது. இந்த ஒரு நாயினுடைய உள்ளத்திலே இத்தனை உணர்வுகளை வைத்த ஆண்டவர் நம்முடைய உள்ளத்திலே இருக்கின்ற உணர்வு வலைகள் எப்படிப்பட்டவை, நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற உணர்வுகள் எப்படிப்பட்டவை என்று மிக்க சோதரங்களே, ரோமையில இருக்கிற உங்களுக்கு நற்செய்தி அறிவிக்க என்னுடைய உள்ளம் ஆவல் கொண்டிருக்கிறது என்று ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலே புனித பவுல் சொல்லுவார். இன்றைய முதல் வாசகத்திலே அன்பானவர்களே, ஆமோஸ் கடவுள் தன்னை அழைத்ததை குறித்து அமத்சியாவிடம் எடுத்து கூறுகின்றார். தனக்கு துன்பங்கள் வரும் என்று ஆமோஸ் அறிந்திருந்தாலும் நீதியினுடைய சார்பாக தான் செய்ய வேண்டிய பணியை அவர் நிறை வல்லமையோடு ஏற்றுக்கொள்ளுகிறார். கடவுளினுடைய அழைப்பு அப்படிப்பட்டது அன்பானவர்களே. எத்தனை துன்பங்கள், எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு இடர்பாடுகள் எங்களுக்கு ஏற்பட்டாலும் ஜேசு என்கின்ற நற்செய்தியை நாங்கள் கொடுக்கிறோமா என்பதுதான் இன்றைக்கு பெரிய கேள்வி ஒன்று இருக்கிறது. மனிதன் முகத்தை பார்க்கிறார், அதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு ஆண் மிகவும் வாட்டசாட்டமாக இருந்தால் அங்கே அவனுக்கு ஒரு வேலை கிடைக்கிறது. அவன் எந்த ஒரு தேர்வுக்கு சென்றாலும், நேர்முக தேர்வுக்கு சென்றாலும் அவனை பார்த்தவுடனே சில பேர் வேலை கொடுப்பார்கள். ஏனெனில் அவனுடைய உடலை அமைப்பையும் பார்க்கிற போது அவன் நிச்சயமாக அந்த வேலையை செய்து முடிப்பான் என்று பார்க்கிறோம். ஆனால் கடவுள் அப்படி அல்ல. கடவுள் உடலையும் உயரத்தையும் பார்ப்பவர் அல்ல, அவர் உள்ளத்தை பார்க்கின்றவர். உள்ளத்திலே அமைதி இருக்கிறதா, உள்ளத்திலே இரக்கம் இருக்கிறதா, உள்ளத்திலே சாந்தம் இருக்கிறதா, உள்ளத்திலே அன்பு இருக்கிறதா,
உள்ளத்திலே நாங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் அகத்தின் அழகு இருக்கிறதே, அது மிக முக்கியமானது. அகம் அழகாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் என்று மிக்க சோதரங்களே, நாங்கள் பல நேரங்களிலே வெளித்தோட்டத்திலே நல்லவர்கள் போல இருக்கிறோம். ஆனால் எங்களுடைய உள்ளமோ கரைபட்டு போனதாக இருக்கிறது. உள்ளம் கரைபட்டு போனால் அது எப்படி இருக்கும்? நாங்கள் எப்படித்தான் நடித்தாலும், எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இப்படித்தான் செய்கிறோம் என்று நடித்தாலும் எனக்கு அது தெளிவாக்கப்படும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஆண்டவருடைய அழைப்பை பெற்ற நான் ஆண்டவருடைய அழைப்புக்கு தகுதியானவளாக என்னை நான் உருமாற்றிக் கொள்ளுகிறேனா? நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்கின்ற பணி, பொறுப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்டது? என்னுடைய வார்த்தையினாலே, என்னுடைய வாழ்க்கையினாலே நான் இயேசுவுக்கு சாட்சியம் கொடுக்கிறேனா? சாட்சியம் பகருகின்ற அளவுக்கு எனக்கு மனத்தைரியம் இருக்கிறதா அன்பானவர்களே? அதை நாங்கள் இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு தனது சீடர்களுக்கு பயிற்சி அளித்து இருவராக பல ஊர்களுக்கு அனுப்பி வைக்கின்ற போது அவர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும், எத்தகைய மனநிலையை முன்னிறுத்த வேண்டும் என்பதை இன்றைக்கு நற்செய்தி எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. இயேசுனுடைய ஒரே கவலை அன்பானவர்களே, தன்னுடைய தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதுதான். நற்செய்தியிலே இயேசு முதன்முறை பேசியதாக சொல்லப்படுகின்ற வார்த்தை, நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? இந்த வார்த்தை தான் இயேசு நற்செய்தியிலே முதலாக பேசிய வார்த்தை. அது அவர் எருசலேம் ஆலயத்தில் இருக்கின்றார். அப்போது இந்த அன்னை மரியாளும் சூசியப்பரும் அவரை தேடிக்கொண்டு, மற்ற உறவினர்களும் தேடிக்கொண்டு போகிறார்கள். மகனே, ஏன் இப்படி எங்களுக்கு செய்தாய்? உன்னுடைய தந்தையும் நான் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே, ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என்னுடைய தந்தையினுடைய அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லி ஆண்டவர் இயேசு தன்னுடைய முதல் வார்த்தையை அங்கே பரப்புகின்றார். இதுதான் இயேசுவினுடைய முதன்மையான பணி. எது பணி? தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவது என்பதை அந்த 12 வயதிலேயே இயேசு முன்னிலைப்படுத்துகின்றார். அதனாலே தன்னுடைய பெற்றோருக்கு அந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார். அதுபோல தன்னுடைய சீடர்களும் நற்செய்தி அறிவிக்க செல்லுகின்ற போது இவர்களினுடைய கவலையெல்லாம் நற்செய்தி அறிவிப்பதாகவே இருக்க வேண்டும். 2ஆம் தர தேவையான உணவு, உடை, உறைவிடம், செல்வம் போன்றவற்றை அவர்கள் முதல் தரமான தேவையாக நினைக்க கூடாது. அதனால் தான் ஆண்டவர் இயேசு நற்செய்தி அறிவிப்பதுதான் முதல் பணி. அதுக்கு பிறகுதான் எங்களுக்கு தேவையான எல்லா விடயங்களும். சில வேளைகளில் நாங்கள் நினைப்பது எங்களுக்கு உணவு தேவை, எங்களுக்கு உடை தேவை, நாங்கள் இருப்பதற்கு இடம் தேவை, அது தேவை, இது தேவை என்று சொல்லி எல்லா தேவைகளையும் நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். எது தேவையானது? இயேசு என்கின்ற நற்செய்தியை நான் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அன்புமிக்க சகோதரர்களே, தங்கள் பணியை அவர்கள் சிறப்பாக ஆற்ற வேண்டும். செல்வமும் சொத்துக்களும் நற்செய்தி பணிக்கு மாபெரும் இடையூறாகவும் வேக தடைகளாகவும் இருக்கும் என்பதை நற்செய்தி அறிவிப்பவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை இயேசு சரியாக புரிந்து கொள்ளுகிறார். சாட்சியம் இல்லாத போதனைகளை மக்கள் ஒருபோதுமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சாட்சியம் மிக்க வாழ்வு தான் மிக முக்கியமானது. மக்கள் நற்செய்தியாளரின் வாழ்வை பார்க்கிறார்கள். நற்செய்தி அறிவிப்பு என்பது மதம் மாற்றம் அல்ல, மாறாக அது மனமாற்றம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் மனமாற்றம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். நற்செய்தி அறிவிப்பு என்று சொல்வது மதம் மாற்றுவது அல்ல, மதத்தை மாற்றுவது அல்ல, மாறாக மனதிலே நாங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நற்செய்தி அறிவிப்பது நமது கடமை. நற்செய்தி அறிவிக்காவிட்டால் ஐயோ எனக்கு கேடு என்று புனித பவுல் கொரிந்திய மக்களுக்கு எழுதிய முதல் கடிதத்திலே சொல்லுவார். நற்செய்தி அறிவிப்பனுடைய மலரடிகள் எத்துணை மேன்மையானவை என்று பார்க்கிறோம். ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 10ஆம் அதிகாரத்திலே திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்துவரும் நற்செய்தி அறிவிக்க கடமை உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை 2ஆம் வத்திக்கான் சங்கம் மிகவும் உன்னதமாக வலியுறுத்துகிறது. அன்புமிக்க சகோதரர்களே, நற்செய்தி அறிவிப்பது மதமாற்றத்தை முதன்மைப்படுத்தாமல் மனமாற்றத்தை முதன்நிலைப்படுத்தி அது வாழ வேண்டும் என்பதை மீண்டும் மீண்டும் இந்த நற்செய்தி எங்களுக்கு கட்டாயமாக அறிவித்துக் கொண்டே இருக்கிறது. நெப்போலியன் ஒரு பட்டணத்தோடு போர் புரிய தன்னுடைய தளபதியை தன்னுடைய படை வீரர்களோடு அனுப்பி வைக்கிறான். இன்று மாலைக்கிடையில் எனக்கு வெற்றியின் செய்தி கிடைக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். மிகவும் கடுமையாக போராடுகின்றார்கள். இந்த நெப்போலியன் அனுப்பிய தளபதி மிகவும் கடுமையாக போராடுகிறான். அவன் விழுப்புண் அடைகின்றான். அவனுடைய உடல் முழுவதும் காயமாக இருக்கிறது. வெற்றி பெறுகின்றார்கள்.
எத்தனையோ மைல்கள் தொலைவிலே இருந்த நெப்போலியனை தேடி அவன் குதிரையிலே அவன் மிகவும் வேகமாக வந்து கொண்டிருக்கிறான். சொட்டு சொட்டாக அவன் ரத்தம் வெளியிலே போக போக அவன் இறந்து கொண்டு இருக்கிறான். இருந்தாலும் தன்னுடைய தலைவனுடைய சொல் இருக்கிறதே, இன்று மாலைக்கடையில் நான் வெற்றியின் செய்தியை கேட்க வேண்டும் என்று சொன்ன அந்த சொல்லுக்காக அவன் வந்து என்பவர்களே நெப்போலியனை சந்திக்கின்றான். நெப்போலியனை சந்தித்து ஒரு வார்த்தை சொல்லுகிறான், தலைவரை நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் என்று சொல்லுகிற போது அவனுடைய வாயினாலே ரத்தம் கக்கிக் கொண்டு இருக்கிறது. அவனுடைய பாதத்திலே விழுந்து அவன் மடிந்து போகிறான். இன்றைக்கு நாங்கள் பார்க்கலாம் அன்பானவர்களே, இது ஒரு உண்மை சம்பவம். நெப்போலியன் சொல்லுவான், இன்றைக்கு மாலைக்கடையில் எனக்கு வெற்றியின் செய்தி கிடைக்க வேண்டும் என்று. அந்த வெற்றியின் செய்தியை அந்த தளபதி முன்னிலைப்படுத்துகிறான். அந்த வெற்றியின் செய்தியை சொல்லுகிறான். தான் அடிபட்டாலும் அந்த செய்தியை கொடுக்க வேண்டும் என்று தன்னுடைய தலைவன் மகிழ்ச்சி அடைவான் அப்படின்னு சொல்லி அவனுடைய பாதத்திலே விழுந்து இறந்து போகிறான். ஏனெனில் அவன் ஏராளமான காயப்பட்டிருக்கிறான் தன்னுடைய உடலிலே. அன்பானவர்களே, இயேசு விண்ணகம் சென்றது தழும்புகளோடும் காயங்களோடும் தான். நற்செய்தி அறிவிப்பதனை சோர்ந்து போகாமல் அவதூறான அம்புகள் நம்மீது தாக்கப்பட்டாலும் கொடுக்கப்பட்டாலும் தழும்புகள் உருவானாலும் நற்செய்தி அறிவிப்பதிலே நாங்கள் தொய்வின்றி நாங்கள் பணியாற்ற வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் இன்று எங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறார். எனவே அன்புமிக்க சகோதரர்களை, ஞானஸ்தானத்தின் மூலம் புதுப்படை பார்க்கப்பட்ட நாங்கள் எல்லாருமே ஆண்டவர் இயேசுவை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் இயேசுவை நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கிறோமா என்பது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசுவை நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கிற போது எத்தனை துன்பங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், இடர்கள், இடர்பாடுகள் எங்களுக்கு வந்தாலும் இயேசு என்கின்ற நற்செய்தியை கொடுப்பதற்கு நாங்கள் ஆர்வத்தோடும் ஆசையோடும் பணியாற்றுகிறோமா என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை துன்பங்கள் வந்தாலும் ஆண்டவர் இயேசு என்கின்ற நற்செய்தியை சாட்சியமிக்க வாழ்வோடு கொடுப்பதற்கு நாங்கள் எத்தனை பேர் தயாராக இருக்கிறோம்? ஞானஸ்தானத்தின் மூலம் நாங்கள் ஆண்டவர் இயேசுவுக்குள்ளே வாழ அழைக்கப்பட்ட பிள்ளைகள். என்னுடைய வார்த்தையினாலும் வாழ்க்கையினாலும் நாங்கள் இயேசுவை மற்றவர்களுக்கு பறைசாற்ற வேண்டும் என்பதை நாங்கள் இன்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். நமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.